கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூன் மாதம் 1ஆம் நாள். தேவன் உங்களோடு பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்காங்க. இன்றைய மன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அன்பு குழந்தைகளே, இந்த மன்னாவோட விளக்கத்தை பார்க்கலாமா? நம்ம சாப்பிடும் போதும், தண்ணி குடிக்கும் போதும், விளையாடும் போதும், படிக்கும் போதும், எதை செஞ்சாலும் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது தேவனுக்கு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி நான் செய்கிறேனா, தேவன் இந்த விஷயத்தை பார்த்து சந்தோஷப்படுவாரா அப்படின்றத யோசிக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எங்கேருந்து வந்துச்சு, தண்ணி எங்கேருந்து வந்துச்சு, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த சாப்பாட்டை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம என்ன தேவனுக்காக செய்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம உடம்பு வளர்றதுக்கு சாப்பாடு தேவை இல்லையா, அதே போல தான் நம்மளுடைய மனசும் நம்மளுடைய அன்பும் நம்முடைய நல்ல நல்ல குணலட்சணங்களும் வளர தேவனுடைய வார்த்தைன்றது ரொம்ப முக்கியம். அதுதான் இந்த பைபிள் படிக்கும்போது நமக்கு சூப்பரான பலன் கிடைக்கும். அந்த பலத்தை வச்சு நம்ம தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய கேரக்டரை மாற்றிக்கிட்டே வரணும். எப்படி? நம்மளுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாதிரி ரொம்ப ரொம்ப அன்பா உண்மையா இருக்க முயற்சி செய்யணும். அதான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்க. இனிமே இப்படி செய்யுங்க குட்டீஸ். விளையாடினாலும் சரி, ஹோம்ஒர்க் பண்ணினாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, ஒரு நிமிஷம் நின்று யோசிங்க, நான் இதை செஞ்சால் தேவன் சந்தோஷப்படுவாரா அப்படின்னு எப்போவுமே யோசிச்சு செய்யுங்க. நீங்கள் எப்போவும் எதையுமே இப்படி யோசிச்சு செஞ்சீங்கன்னா தேவன் உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க உங்கள் பைபிளை எடுத்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே தேவனுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும். அதை எப்படிலாம் பழக்கப்படுத்தலான்னு மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோடு நம்ம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. பாய் பாய் குட்டீஸ். காட் பிளஸ் யூ.